ஆனால் இப்படி அந்த லூசி அம்மாவோ அதே போல் கனடாவில் இருக்கிற அம்மாங்க 2 பேரும் பெரிய ஒரு உதவி எனக்கு செய்தபடியால் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே போல் அப்படிப்பட்ட உள்ளங்களை கடவுள் ஆசீர்வதிக்கணும். இன்னும் மேலே அவங்க யார் அந்த எளியோருக்கு விசாரித்து இப்படிப்பட்ட உதவிகள் யாருக்கு போக இருக்கின்றதோ அப்படியான உதவிகள் இன்னும் அவர்களை கொண்டு கடவுள் நடத்த வேணும். இந்த ஒரு கைக்கு நான் எங்கே இருக்கிறேன், அந்த அம்மாங்க எங்கே ஒரு தேசத்தில் இருக்காங்க இருந்து கூட அவங்க நான் சொன்ன அந்த வார்த்தைக்கு கேட்டு அந்த வார்த்தைக்கு படி அவங்க செஞ்சுருக்காங்க. அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா மறக்க முடியாத ஒரு சந்தோஷம் அது. ஏன்னா அவங்கள இன்னும் கடவுள் இன்னொரு படி எடுத்து வைக்க ஆசீர்வதிக்கணும். நான் மிகவும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த வெற்றி பாய் சனல் பணிபுரிகிற அந்த 2 அண்ணமாருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னா நான் என்னுடைய அந்த இடத்துல ஒரு குறிய ஒரு இடத்துலையும் கூட நான் கத்தரி நட்டு அதில் ஒரு குறிய ஒரு தொகையைத்தான் அந்த பணத்தான் பெற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் இருந்து என்னுடைய இந்த குடும்பத்துக்குரிய அந்த பொருளாதார தேவைகளை மேம்படுத்தி கொண்டு போக என்னால் இயலாமல் ஒரு கட்டம் இருந்தது. அதனால் இப்போ இவங்க இந்த 2 அண்ணமாரும் அப்போ வந்து இப்படி என்னை சந்தித்து இதுக்குரிய உதவிகள் எதுவும் கிடைக்கும்னு நான் நம்பி அவங்கள்ட்ட நான் இந்த வீடியோ அவங்க எடுத்த பிற்பாடு எனக்கு ஏதோ ஒரு உதவி கிடைக்கும்ன்றதுனால அவங்கள்ட்ட கதைச்சினான். அப்போ என்னை அவங்க பேட்டி எடுத்தவங்க அப்போ எடுத்ததில் நான் நினைச்சினான் இப்போ எனக்கு உரிய அந்த தேவைகள் சரியாக மேம்படுத்த முடியும் என்று நான் நம்பினேன். நான் அதே போல் நிறைய அந்த என்னென்னா இப்போ எனக்குரிய அந்த தேவைகள் இருந்து கூட அதுக்குரிய அந்த வசதியில் எனக்கு போதாமல் இருந்தது. அதெல்லாம் நான் எடுத்து சொல்ல நாங்கள் அந்த வீடியோவில் நான் கதைச்சி இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் இதுக்கு இதுக்கு உதவி செய்ய வந்த அந்த லூசி அக்காவுக்கும் அந்த கனடாவில் இருக்கிற அந்த அம்மாவும் இதுக்காண்டு உதவி செஞ்சுருக்காங்க. எனக்கு ஒரு பெரிய ஒரு உதவி இந்த மோட்டர் எனக்கு தந்தது. ஆனால் என்னுடைய நான் இந்த கிராமத்தில் எத்தனையோ பேர்கிட்ட நானும் கேட்டிருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க. நான் இந்த உதவி செஞ்சு அதுக்குரிய இப்போ எனக்கு உரிய அந்த இடத்துல நான் ஒரு பயிர் செஞ்சு அதுக்குரிய உங்களோட கடனை இப்போ அது ஒரு மோட்டருக்கோ அந்த அதுக்குரிய வழியில் நீங்கள் செஞ்சால் அதுக்குரிய அந்த காசை நான் உங்களுக்கு பயிர் அறுவடை செஞ்சு அதுக்குரிய பணத்தை நான் தாரேன்னு நான் சொன்னேன். ஆனால் சரி அவங்க ஓமாண்டு போட்டு அதை விட்டுருவாங்க, அதை கேட்க மாட்டாங்க. அப்போ அதனால் எனக்கு சரியான மன வருத்தம். அப்போ நான் எனக்கு ஒரு 4 வயது கொடியன் வைக்காரு மனைவிக்காக. அப்போ நாங்கள் 3 பேரும் கடும் கொஞ்சம் போராட்டம் பண்ணால் எல்லாத்துலையும் சிக்கல், பொருளாதாரத்தில் பிரச்சனை. அதே போல் அவருக்கு டியூஷனுக்கு போகிற அந்த பணங்கள், அதே போல் அந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிற அந்த செலவுகள் அதெல்லாம் நிறைய சிக்கல் இருக்குது. எனக்கு இந்த குறுகிய அளவில் நான் செஞ்சு பார்த்தும் எனக்கு அதில் கட்டுப்படி ஆகலை, எனக்கு அது லாபம்ன்றதுக்கு இல்லை. அதனால் இப்படி ஒரு இதை செஞ்சால் எனக்கு இப்போ என்னென்னா ஒரு பெரிய ஒரு காணி எடுத்து அதில் ஒரு தோட்டத்தை செஞ்சு அதில் ஒரு பெரிய ஒரு லாபத்தை காணலாம்னு நான் நினைச்சேன். ஆனாலும் எனக்கு அதுக்குரிய போதுமான பண வசதிகள் இல்லை. ஆனால் இப்படி அந்த லூசி அம்மாவோ அதே போல் கனடாவில் இருக்கிற அம்மாங்க 2 பேரும் பெரிய ஒரு உதவி எனக்கு செய்தபடியால் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே போல் அப்படிப்பட்ட உள்ளங்களை கடவுள் ஆசீர்வதிக்கணும். இன்னும் மேலே அவங்க யார் அந்த எளியோருக்கு விசாரித்து இப்படிப்பட்ட உதவிகள் யாருக்கு போக இருக்கின்றதோ அப்படியான உதவிகள் இன்னும் அவர்களை கொண்டு கடவுள் நடத்த வேணும். அதே போல் அவரோட குடும்பங்களை ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதித்து அந்த பார்த்து கொள்ள வேணும். அது மாத்திரமில்லை, அந்த மோட்டரை இப்போ எனக்கு தந்திருக்க இந்த 2 பேரும் என்னுடைய கூட பிறந்த சகோதரமாக நினைச்சு எனக்கு தந்திருக்காங்க. ஆனால் என்னுடைய கிராமத்தில் கூட இப்படியான ஒரு அந்த வசதிகள் இப்படியான ஒரு போதுமான அந்த தேவைகளை நாங்கள் செய்ய மாட்டாங்க, ஒருத்தரும் செய்ய மாட்டாங்க, செய்ய முன்பெற மாட்டாங்க. ஆனால் எவர் என்று கூட விசாரித்து அந்த ஒரு கைக்கு நான் எங்கே இருக்கிறேன், அந்த அம்மாங்க எங்கே ஒரு தேசத்தில் இருக்காங்க இருந்து கூட அவங்க நான் சொன்ன அந்த வார்த்தைக்கு கேட்டு அந்த வார்த்தைக்கு படி அவங்க செஞ்சுருக்காங்க. அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா மறக்க முடியாத ஒரு
சந்தோஷம் அது. ஏன்னா அவங்கள இன்னும் கடவுள் இந்த இன்னொரு படி எடுத்து வைக்க ஆசீர்வதிக்கணும். நான் மிகவும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் 2 பேருக்கும். அது மாத்திரமல்ல, இன்னொரு விடயம் என்னென்னா, இந்த மோட்டரை இப்போ நான் எடுத்து அந்த காணியில் நான் ஒரு ஏக்கர் காணி இருக்குது. அந்த காணி எந்த காணியில் என்னுடைய அந்த மனைவிட அந்த சகோதரத்துக்குடைய அவங்கள காணி தான். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த காணி எடுத்து அப்படி நீங்கள் செய்யுங்க, உங்களை செய்யக்கூடிய வசதியில் இருந்தால் செய்யுங்க, அந்த எதுக்குரிய மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கண்டு. அப்போ எனக்கு இல்லாததால் நான் இவ்வளோ காலமும் நான் விட்டுட்டு நான் இருந்தேன். நான் அப்போ என்னடா இந்த மோட்ரு முக்கியமான எனக்கு தேவை இந்த மோட்ரு தான். மோட்ரு இல்லாதான் பெரிய ஒரு பிரச்சனை. பட்டையில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் பக்கத்தில் அங்கே நான் கடன் வாங்கி ஆட்டுனா நான் வாங்கி எடுத்துருவேன். ஆனால் மோட்ரு எடுத்துக்கொள்ள அது அப்போ பெரிய ஒரு சிக்கலாக இருந்தது. அப்போ அதுக்கு இந்த வழி செஞ்சுருக்காங்க. எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே போல் இந்த மோட்டரை இப்போ நான் அதுக்கு இப்போ இதில் நான் பார்த்த அளவில் ஒரு இந்த இடத்துல குறியளவு தான் எனக்கு ஒரு வருமானம் வரும். குறியளவுண்டா சாதாரணமாக 4 நாளைக்கு ஒருக்கா நான் காயாயிரம்னா 20,000 வரும். 20,000 அந்த 20,000 வேலை என்னோட குடும்ப செலவு, அதுபோல் அதுக்குரிய எண்ணெய்கள் உரங்கள் எல்லாம் வாங்கி அதில் எல்லாம் வாங்கி ஒரு 10,000 காசு மிச்சம் வரும். அதுலேயும் அரைவாசி சரியாக வந்து சேராது. என்னோட இன்னும் எனக்கு அந்த பொருளாதாரத்துக்குரிய அந்த தடைகள் கிடக்குது, ஆனால் காணாது. ஆனால் இருந்தும் எனக்கு அதுக்குள்ளேயே நான் இவ்வளோத்தையும் கொண்டு போக இப்போ ஒரு கைக்கு அதுலேயே ஒரு அளவு நான் மீதம் சேர்த்து இந்த 2 பட்டைகள் வாங்கி போட்டிருக்கேன். எல்லாம் முடிஞ்ச அளவு நான் செஞ்சுருக்கேன். ஆனால் அதை போல் நான் இதுலேயே அந்த அளவுக்கு நான் முயற்சி எடுத்ததுனால அப்போ அதுலேயும் ஒரு அந்த நிலத்துக்குள்ள இருக்கிற பட்டை 2 போட்டு அப்போ வாங்கி போட்டு அந்த ஒரு முயற்சி நான் எடுத்ததுனால அப்போ எனக்கு ஒரு காணி இருக்கிறபடி அப்போ அந்த காணிக்குள்ள அந்த மோட்டரை கொண்டு வச்சு அப்போ அதில் நான் பயிர் செய்கிற ஒரு பெரிய ஒரு அளவு நான் பயிர் செய்யக்குள்ள இப்போ இன்றைக்கு நான் 4 நாளைக்கு ஒரு 20,000 காசு இந்த இடத்துல நான் எடுக்கிறேன்டா. ஆனால் அந்த ஒரு ஏக்கர் பூமியில் நான் ஒரு 60,000 70,000 கிட்ட எனக்கு ஒரு லாபம் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஏனென்றா அந்த அளவுக்கு நான் கண்டிருக்கேன். இவ்வளோ நிறைய இடங்களில் 1 ஏக்கர் 2 ஏக்கர் காணி எடுத்து செஞ்சுருக்காங்க. செஞ்சு நிறைய அந்த அவங்களுக்கு ஒரு அந்த பணத்துகளை அவங்க இப்படி வந்து சொல்லுவாங்க, இப்படி அந்த இடத்த எடுத்து செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும், இப்படிலாம் செய்யுங்க அவங்க என்னுடைய சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்குரிய எனக்கு அந்த பணங்கள் இல்லை. அதே போல் அதுக்குரிய அந்த தேவைகள் இருந்தும் அந்த இதுக்குரிய நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த இதுக்கு தேவைகள் எனக்கு குறைவாக இருந்தது. அப்போ அதனால் எனக்கு இப்போ நான் இந்த மோட்டரை இப்போ எடுத்ததில் இருந்து நான் இனிவரும் நாட்களில் பெரிய ஒரு அறுவடை அந்த 1 ஏக்கர் அந்த காணியில் பெரிய ஒரு அறுவடை செய்யத்தக்க எனக்குரிய வழிகளை திறந்து அந்த 2 அம்மாங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அது மாத்திரமேல இவர்கள் இன்னும் இப்படி எந்தெந்த இடங்களுக்குள்ள இப்படி ஒரு உதவிகள் கிடைக்க முடியாமல் யாரெல்லாம் அந்த ஏழை எளியோர் இருக்கிறார்களோ அந்த இடத்துக்களுக்குள்ள அவர்கள் இனங்கண்டு அதுக்குரிய உதவியை பெற்று கொடுக்க அதுக்குரிய தேவையை சந்திக்க இவர்களை கடவுள் இன்னும் ஆசீர்வதிக்கணும். இன்னும் அந்த அதுக்குரிய திறன்களை மேன்மைப்படுத்த நான் நினைக்கிறேன். அதுக்குரிய வழியில கடவுள் திறந்து கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதே போல் இப்படி எனக்கு இந்த மோட்ரை தந்த நான் மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன். என்னென்னா எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ வந்த அந்த 2 அண்ணா வந்த வேளையில் கூட இந்த மோட்டார் இது எனக்கு தெரியலை. அப்போ என்னென்னா அவங்க வந்த உடனே சொன்னாங்க இப்படி உங்களை பார்க்க வந்தாங்கன்னு சொல்லி. அப்போ கடைசி நேரத்தில் சொன்னாங்க இப்படி மோட்டர் இப்படி வாங்கி தந்திருக்காங்க, உங்களை சந்தோஷமான கேட்டாங்க. பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்படி ஒரு எப்படி சொல்கிறது தெரியும், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இது இல்லாத இவ்வளோ ஒரு பாடுபட்டோம். அதே போல் நாங்கள் குடும்பமாக இவ்வளோ ஒரு வருத்தம் அந்த கவலைகளோடு அந்த இதை சொல்லி நிறைய நேரம் கவலைப்பட்டிருக்கோம். அதே போல் அதுக்குரிய இது எங்களுக்கு என்னென்னா அதை சரியாக மேம்படுத்தக்கூடிய மாதிரி எங்கள்கிட்ட இல்லை, அதுக்குரிய பண வசதிகள் இல்லை. இப்போ எங்களுக்கு அந்த குறையை நீக்கின அதில் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதை கொண்டு நாங்கள் பெரிய ஒரு
எங்களோட குடும்பத்தை பெரிய ஒரு வளர்ச்சியை காண எங்களுக்கு ஒரு வழியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் பவித்ரன் வந்து வெளியே நிற்கிறோம். இப்போ நாங்கள் எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். எங்களோட வீட்டை இருந்து இன்றைக்கு வாகரையை நோக்கிய பயணம். என்னடா வாகரையை நோக்கிய பயணம் என்று சொல்கிறேன்னு சொல்லி யோசிப்பீங்க. உங்களுக்கு வாகரை என்றக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியலை. ஆனால் எங்களுக்கு வாகரை என்றாலே ஒரு போர்க்களம் மாதிரி தான் கிட்டத்தட்ட. என்னென்னா அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்ட சனங்கள் வந்து வாகரை பிரதேசத்தில் வந்து இருக்கிறாங்க. உண்மையாகவே வந்து போனால் எங்களால் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10:42 ரைட், 10:42. இப்போ போனோம்னா நாங்கள் இரவு வீட்டை வாரதை வந்து ஒரு 8:30 9:30 சிலோட 10 மணி ஆயிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, 24 மணி தேடத்துக்கிட்ட நம்ம வேலை செய்கிறவரு அப்படிதான். 24 மணி தேடமா 8 மணி தேடமா சொல்லுங்க. அப்போ யோசிக்கிறேன் பவித்ரன் டக்குண்டு நம்ம கேள்வியில வந்து 12 மணி தான். அதாவது யோசிச்சு தான் விட சொன்னோம் இப்போ பவித்ரன். சரியா? சரி, ஓகே. 12 மணி தேதிக்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறோம். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கனடா நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள், அதோட வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ரைட். அப்போ கனடா நாட்டு அம்மாவும் அவரோட ஃப்ரெண்ட் லூசி என்று சொல்லி இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து 2,91,200 காசு வந்து எனக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு முதலே, ஒரு கிழமைன்னு சொல்லலாம், ஒரு 1.5 கிழமைன்னு வச்சுக்கொள்ளுங்க. 1.5 கிழமைக்கு முதலே ஒரு 2,91,200 காசை வந்து எனக்கு என் அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டுட்டு சொல்லியிருந்தாங்க. அன்றாடம் உழைச்சி வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி ஏழை மக்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு உதவியை வந்து செய்யுங்க, நீங்கள் வீடியோ போடக்குள்ள நாங்கள் பார்ப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் நாங்கள் ஏற்கனவே போயிட்டு வாகரையில் போயிட்டு கத்திரிக்காய் தோட்டம் செய்கிறதுக்கு ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து காய்ச்சிருந்தவர். அவர் ஒரு சின்ன ஒரு கத்திரிக்காய் தோட்டம் ஒன்று செஞ்சு கொண்டிருக்க. அந்த தோட்டத்தை இன்னும் கொஞ்சம் பெரிய தோட்டமாக, அதாவது 1 ஏக்கரில் ஒரு கத்திரிக்காய் தோட்டத்தை வந்து செய்தா அந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு இன்னும் நிறைய லாபம் வரும். லாபம் வந்துச்சுன்னு சொன்னால் அவருடைய வாழ்வாதாரம் வந்து கூடும். அப்போ அந்த வகையில் அவர் வந்து எங்கிட்ட வந்து கேட்டிருந்தேன், எங்களுக்கு ஒரு மோட்டர் பம்ப் ஒன்று வாங்கித்தாங்க. மோட்டர் பம்புன்னு சொன்னால் இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ கரண்டில் போட்டு பாவிக்கிற வாட்டர் பம்ப் இல்லை, டீசல் ஊற்றி டீசலில் வந்து பாவிக்கிற வாட்டர் பம்ப். அதாவது நம்ம கையிலலாம் தூக்கிட்டு போகலாம், பார்க்குறதுக்கும் பெருசாக இருக்கும். அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு விடுவேன். அந்த ஓட்ட பம்போட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,95,000 ரூபா. அந்த ஓட்ட பம்பையும் வந்து வாங்கி தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ நானும் பவித்ரனும் இப்போ 2 நாளைக்கு முதலே பிளான் பண்ணிட்டு இந்த இருக்கிற ஓட்ட பம்பை வாங்கிட்டு இந்த இருக்கிற அண்ணாவை கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தா அங்கே நாங்கள் 2 நாளைக்கு முதலே வாங்கிட்டோம். வாங்கி வச்சுட்டு போவோம்னு சொல்லி முடிவு எடுத்தா ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்டருக்கு வந்து லீவ் இல்லை. பாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து வெளி இடங்கள்லேருந்து பாஸ்டர்ஸ் வரனால அவருக்கு வந்து லீவ் இல்லாத ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு பவித்ரனுக்கு வேலை என்ற காரணத்தினால பவித்ரனுக்கு லீவ் இல்லாத பிரச்சனை. இப்படி மாறி ஒரு 2 நாள் 3 நாளைக்கிட்ட வேஸ்ட் ஆகிட்டு. அப்போ நானும் முயற்சி செய்தேன், நேற்று போக முயற்சி செய்தேன், அதுக்கு முதல் போக முயற்சி செஞ்சேன், நேலாக போயிட்டு பிறகு இன்றைக்கு தான் ஃபைனலாக 7ஆம் தேதி, அதாவது நம்மளுடைய விஜய் வந்து இன்றைக்கி சிஎம் ஆகிற நாள். என்ன இந்தியா தேசத்தில் விஜய் வந்து சிஎம் சீட்டில் இருக்க போகிற நாளில் நாங்கள் போயிட்டு இன்றைக்கி உதவி செய்ய போகிறோம். எல்லாத்துக்கும் மேலே இந்த கனடா நாட்டில் இருக்கிற இந்த அம்மாவுக்கும் அவரோட ஃப்ரெண்ட் லூசி அக்காவுக்கும் பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த லூசி அவங்களோட அந்த கனடா நாட்டில் இருக்கிற இந்த அம்மாவோட ஃப்ரெண்ட் லூசி அக்கா வந்து எங்களுக்கு வந்து ஒரு 58,000 ரூபா, அந்த 1,91,200 ஒரு 58,000 ரூபா பணத்தை வந்து அவங்களும் அவங்களோட சார்பாக வந்து தந்துருக்குறாங்க. இதில் நாங்கள் 1,95 எடுத்துகிட்டு மிச்சம் நாங்கள் பெட்ரோலும் அடிச்சுட்டு நாங்கள் அந்த பில்லை வந்து அம்மாவுக்கு வந்து அனுப்புவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் போக்குள்ள உங்களுக்கும் வந்து பில்லை வந்து நாங்கள் காட்டுவோம், நீங்களும் வந்து பார்க்கலாம். அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன். உண்மையாகவே எங்களை நம்பி பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் ஊடாக இவ்வளோ பெரிய ஒரு பணத்தை தந்துருந்தீங்க. அதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு சொன்னால், அந்த நந்தினி அம்மாவுக்கு நாங்கள் வந்து குக்கர் வாங்கி கொடுத்துருந்தோம். 6,350 ரூபா 6,750 ரூபான்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த பணம் வந்து இந்த இருக்கிற கனடா அம்மாவோட காசுலேருந்து தான் எடுத்து போட்டுனாங்க. நான் அம்மாவுக்கு வந்து அந்த இதையும் வந்து அனுப்பியிருந்தேன். இனி வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே மட்டக்களப்புலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 மணி தேலம்
2 மணி நேரம் இல்லை, சாரி, 1 மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் வந்து ஓட வேண்டி இருக்கும். 1 மணி நேரத்துக்கிட்ட போவோம். இங்கேருந்து நாங்கள் ஓடி போகிறதுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த கத்திரிக்காய் தோட்டம் செய்கிற அந்த அண்ணாவை சந்தித்து அந்த அண்ணாவுக்கு இந்த இருக்கிற வாட்டர் பம்பை கொடுத்து, அந்த வாட்டர் பம்ப் கொடுக்குற மட்டும் இல்லை, இந்த வாட்டர் பம்பை எப்படி இயக்குற, இப்போ டீசலை ஊற்றி அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி அதை வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுற எல்லா விஷயமும் அந்த கடைக்காராக்கள் வந்து எனக்கு பார்த்துன்னு சொல்லி இருந்திருந்தவங்க. எங்களோட ஃபோன்லேயும் நாங்கள் ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுருக்கிறோம். அப்போ அந்த வீடியோவை பார்த்து அவருக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து போட்டு நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். யாராவது வந்து புதுசாக வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கணும்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உள்ள கதவு உள்ள கண்ண தேவைடா அங்க கண்ண கதவு திறந்து இல்லடா நீ திற நான் அப்படி தூக்குறேன், நீ இழுத்தீங்க கொஞ்சடா கல்யாணம் சரியானே. ஓகே மக்களே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே வந்துட்டு இந்த ஏறாவூரில் 350 ரூபாய்க்கு பிரியாணி வந்து போட்டிருந்தாங்க. பிரியாணி வந்து சாப்பிட்டோம். என்னடா நல்லா இருந்தா பிரியாணி? பரவாயில்ல, நல்லா இருக்கு மஜா, நல்லா இருக்கிறேன். அவ்வளோ பெரிய குவாலிட்டியில் ஓகே, நல்லா இருந்தது. கதையோட கதையாக நம்ம இந்த இதை மரத்தில் பில் எங்கட அடுத்தியா பில் எதுக்கு? இது மோட்டரா வாட்டர் பம்ப் இருக்குடா. வாட்டர் பம்ப் இன்வாய்ஸ் இருக்கா? இது எவ்வளவு காலம்டா வாரண்டினோ? இது பாவிக்கலாமாண்டா, ஆனா இதுக்கு 6 மாசம் தான் வாரண்டி. சரி, என்ன நடந்தா, ஆனா இது 10 வருஷம் ஒழுங்கா பாவிச்சு அவ்வளவுதான் பாவிக்கலாம். அதாவது அவங்க அந்த சொல்லி தந்தவங்க எப்படி 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 பாவிக்கலாம். அதான் இப்ப என்ன மறந்துட்டியா, மைண்ட்ல இருக்கா? சத்தியமா மறந்துட்ட மச்சான். அந்த ஒயில் ஊத்துற மட்டும் இருக்கா, அங்கால பக்கம் பழியாம கடைசி அந்த த்ரெட்டடு லைனோட ஊத்தணும். உனக்கு ஒயில் ஊத்துற ஞாபகம் இருக்கு, எனக்கு இது இருக்கு மைண்ட்ல. ஸ்டார்ட் பண்ற விஷயம் அது என்ன கஷ்டம். ஓ, அது பார்த்தேனாண்டா, அது டீசல் என்ஜின் ஸ்டார்ட் பண்ற கஷ்டம் தான் நார்மலாவே. உண்மையாவா? நம்ம பெட்ரோல் என்ஜின் ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பெட்ரோல் நம்ம பெட்ரோல் விலையே சும்மா அது நட்டம். அது பெட்ரோல் மோட்டர் எடுத்து போட்டு நம்ம தொழில் செய்யல. இது பில்ல கொஞ்சம் தான் இன்வாய்ஸா உட்பட்ட பில்லுகள் கிடக்கு. 12 தான் கணக்காளர். 12 வருஷத்துக்குள்ள பில்ல தான் கிடக்கும். கொஞ்சம் பயர் ஐயோ டைம் அதான் 12:39டாப்பா. அதான் இருக்கு மக்களே. 1,95,000 295. 1,95,000 ரூபா. இதில் வாரண்டி 6 மந்த் வாரண்டியும் போட்டிருக்கிறாங்க, இதில் எழுதி இருக்கிறாங்க. ஸோ வந்து இந்த பில்லும் வந்து இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேர்த்தொழியை வாங்கி உள்ளுக்குள்ளே வந்து வச்சுட்டு சரியான வெயிட். இப்போ நம்மளோட சைடில் வந்து இப்போ வாகனம் இருந்தனால இந்த இருக்கிற இதை வந்து என்ன சொல்ற, இந்த இருக்கிற ட்ராவலிங்கை வந்து கொஞ்சம் விலை குறைச்சி கொண்டு போகிறோம். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதே இது இப்போ நம்மளோட வாகனம் இல்லைன்னு வைங்களேன், இல்லைன்னு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாம் எவ்வளோ வரும்? எங்கட அங்கே போகிறதுக்கு அதுக்கு எடுத்துருவோம் 10,000 மேலே. 13,000 14,000 கேட்டேனா? 10,000 மேலே எடுத்துருவோம். 12 பயமுட்டு வரும்டா. ஆட்டோல மேலே கரியில் போட்டாலும் இல்லை உள்ளுக்குள்ள போட்டாலும் 12 பயமுட்டு கேட்பான். வாகரேடா தொங்கல். சரியா? இப்போ அப்படி வந்திருக்கும். உண்மையா நம்மகிட்ட வாகனம் இருந்தனால பிரச்சனை இல்லை. ஒரு பெட்ரோல் அடிச்ச காசோடைய முடியுது. ஒரு 5,000 ரூபாய் பெட்ரோல் அடிச்சு நம்ம அந்த இதோடையே முடியுது கவர் பண்ற மாதிரி இருக்கு. இல்லைன்னு சொன்னா இதுக்கு வேறையா வந்து நாங்க டிரான்ஸ்போர்ட் வந்து செலவழிச்சிருக்கணும். முதல்ல வந்து பைக் இருக்கிற டைம் வந்து இப்படித்தான் காசு செலவழிச்சு தான் கொண்டு போறேன், இல்லாட்டி தூக்கிட்டு போறேன். அந்த மறக்க மாட்டேன் தெரியுமா, வீல் சேரை கொண்டு வீல் சேர். அடுத்தது டிமாண்ட் வேற. இப்ப வாராக்கள் வேற
என்னன்னு சொன்னா ஒரு 5 நிமிஷம் நிக்க மாட்டாங்கடாப்பா. ஒரு 5 நிமிஷம் நின்றாங்கன்னா அதுக்கு சார்ஜஸை கூட்டிடுவாங்க. மட்டக்களப்புல இருந்து நாங்க வெளிக்கிட்டு வரக்குள்ள சொல்லுவாங்க, தம்பி வாழைச்சனி போறதுக்கு 4500 அங்க விட்டுறவனே, தம்பி நீங்க அந்த கடையில் நிப்பாடுனீங்க தம்பி, சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுனீங்க தம்பி, நின்றுனீங்க இல்லாட்டி அவடத்துல கொஞ்சம் நின்றுனாங்க, வீல் சேர் வாங்க லேட் ஆயிட்டு. அப்ப அதுக்கெல்லாம் சேர்த்து 5000 தாங்க தம்பி ஒரு அடியா. 5000 எடுப்போம் 2 ஆக. அப்ப பரவாயில்ல ஒரு வகையில. நான் கார் வாங்கின நோக்கம் அதுதான். என்னன்னு சொன்னா இந்த இப்படியான ஃபீல்டுக்கு வந்து என்ன நம்ம இந்த வேலைகளுக்கு எல்லாம் சாமான எல்லாம் வந்து அள்ளி கட்டிட்டு கொண்டு போறது. அப்ப பின்னைக்கு வந்து சீட்டை மடிச்சு போட்டு தூக்கி போட்டு போற. இதுக்கு முதல்ல வந்து இந்த இருக்கிற அம்மா தான் வந்துடா காசு தந்து நாங்க கொண்டு போயிட்டு ஹெல்ப் பண்ண. அங்கதான் ஹெல்ப் பண்ண நம்ம சாப்பாடு பொதியல். ஓ சரி லூசி என்ன பிடிச்சிதான் பேரை பிடிச்சிட்டாங்க. அங்கதான் கொண்டு ஹெல்ப் பண்ண. இந்த இருக்கிற அம்மா ஹெல்ப் பண்ணி தான் ஹெல்ப் பண்ணதுல தான் அந்த இருக்கிற 5-6 குடும்பத்துக்கு மீன் வள தேவைன்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வந்தது. அதுக்கு பிறகுதான் மதியக்கா அந்த வீடியோ வந்து பழைய வீடியோ வந்து பார்த்துட்டு ஹெல்ப் பண்ண தொடங்கினாங்க. திரும்பி எல்லாரும் வருது. எல்லாரும் இப்படி அந்த இதாயிட்டு ரீசைக்கிளா வந்து அப்படியே எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. சரி ஓகே மக்களே, நாங்க இனி போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்றோம். என்ன ஹைக்குன்னு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரியா. ஹலோ ஓ பாலத்தை தாண்டி போய் கொண்டிருக்கோம். படிஞ்சங்காணி என்ன பாலம்? காயங்கனியா? அவர் வீட்டானே நிக்கிறேனே தர்ஷன். சரி நாங்க அப்ப அங்க போறோம், வீட்டை போறோம். சரி ஓகே அதான் காயங்கனி பாலம். ரைட், மோட்டரை எடுத்துட்டு வந்து கொண்டிருக்கோம். மோட்டரா பம்பா? மோட்டர் இல்ல தம்பி, பம்பா. மோட்டர் தான் உள்ள இருக்கி என்ஜின். சரி எல்லாம் ஒன்று தாம் வேணுவா டூ வேணுவா பொட்டாக். சரி அதை விட இப்ப 50 மணித்தேரத்துக்கு பிறகு, அதாவது ஒவ்வொரு மணித்தேரத்துக்கும் வந்து அந்த கொப்பில எழுதணுமா ஒரு புத்தகம் ஒன்று வச்சு. இப்ப இன்னைக்கு நாங்க 3 மணித்தேரம் வந்து அதை ஒன் பண்ணி வச்சிருக்க மாட்டோம். 3 மணித்தேரம் எழுதுவோம். 4 டேட்டா போட்டு 2 மணித்தேரம் எழுதுவோம். 3 மணித்தேரம் எழுதி அப்படி 50 மணித்தேரம் வந்து இது வந்து ஒர்க் பண்ணிட்டு சொன்னா ஆயில் மாத்தோம். சரியா? அப்ப இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த கடைக்கார அண்ணா வந்து தரக்குள்ளேயே சொல்லி தந்தவர், தம்பி இப்படியான இந்த விஷயங்கள் எல்லாம் பெர்ஃபெக்டா செஞ்சால் 10 வருஷம் எந்த பிரச்சனையும் 10 வருஷத்துக்கு வந்து வராது. 10 வருஷத்துக்கு கண்ணை மூடிட்டு பாவிக்கலாம் தம்பி, நல்லா உழைச்சி தரும். ஆனா இந்த சின்ன விஷயங்களை வந்து கவனிக்காம அடுத்து அந்த முடிவு ஸ்டார்ட் பண்றதெல்லாம் இருக்குது. இப்படி இழுத்து போட்டு போயிடும், டக்குன்னு இழுத்து போட்டு டக்குன்னு விடக்கூடாது. விட்டோம்னு சொன்னா போயிடும். அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவருக்கு ஒரு பெரிய ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்கணும். நான் தான் சொல்லுவேன். நீ எல்லாம் சொல்லி நீ கிளாஸ் சொல்லி நான் வீடியோ எடுக்கிறேன். என்னண்டா இப்ப என்ன படி நம்ம எல்லாத்தையும் அவருக்கு சொல்ல போறோம். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா எப்படி எல்லாத்தையும் கேட்டு போட்டு சரி தம்பி காலங்காலமா சரி தம்பி என்று போட்டு அவர் நமக்கு தெரியாததான் ஒன் பண்ணி போட்டு ஸ்டார்ட் எடுக்கணுமா? அப்ப நம்ம இது என்ன இதையும் ஒன் பண்ணணும். யார் இது? அரசடிஸ்டானா ஃபுட் கஸ்டமர். சரியா? ஓகே, இப்ப நாங்க இப்படியே போகணும் மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பயணம். சரியா? இப்ப 1:24 இப்படி 1/2 மணி நேரம் பயணம். இப்படியே ஓட வேண்டிய நேரத்தை நிற்பத்த சூழ்நிலையில இருக்கிறோம். அமைதி பிடிச்சு கொண்டே இருக்கணும். போயிட்டு சரியா ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த அண்ணாட்ட போயிட்டு அந்த அண்ணாட இருந்து தர்சன் நாட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றோம். ரைட், ஓகே மக்களே, ஃபைனலா வந்து சேர்ந்து விட்டோம். நாங்கள் இப்பொழுது இருக்கிற இடம் தான் வந்து வாகரை. அதுக்குள்ள போகணும். திரும்பலாமா? போகணும். லொரி ஒன்று வருது. 10 மணி ஒன்று வரல. இல்லை, எடுத்தா போயிடலாம். ரைட், இதுதான் ஏரியா மக்களே. பாருங்க எப்படி வருது. நமக்கு இந்த ஆலமரம் தான் மதிப்பு. ஆலமரம்
புதுசா வாராக்களும் வந்து பார்க்கணும்னு சொன்னா வாரைக்கு அப்படி வீட்டுக்கு வரக்குள்ள இந்த ஆலமரம் ரோட்டால இந்த விட்டு ஆலமரம் ரோட்டால விட்டாரு. ஓகே இப்படியே வாரம் இப்படியே வந்து நீ அப்படியே வலது பக்கம் வலதா இடது பக்கம் இடது பக்கம் இடது பக்கம் மட்டும் வட்டி தான் நீ வலது பக்கம் மட்டும். இல்லை எங்கடா முள்ளுடா எங்கடா மட்ட சரி கம்பியை போட்டு வச்சிருக்கானு இதுல வேலி கம்பி ஓ அதை போட்டு வச்சிருக்கானு போடா ஏத்திருந்தா சரி ஏத்துலையா தள்ளி போட்டிருக்கோம்டா. இப்ப நான் தள்ளி போட்டு வந்திருப்பேன். தள்ளி போட போறியா ஓ கொஞ்சம் நிறைய சரி என்ன திரும்பி வரக்குள்ள இருட்டுல நம்மட கார்ல அடிக்கு வாகனம் வருது பைக் ஒன்று. ஊதுகார் நிப்பாட்டி இதுல பிறகு அப்படியே கொண்டு காட்டி போட்டு மக்களுக்கு காட்டி அப்படியே தூக்கி போடு ரோட்ல அப்படி போடக்கூடாது. இங்க பாத்தீங்களா முள்ளு கம்பி. ஓகே இறங்கிட்டான் இந்த காரு இங்க பக்கம் தான் போகணும். இப்ப சரியாடா ஊண்டா ஊர் இருந்தா கருணாணி ஒரு நல்ல கண்டு தானே நீ சுவரா பச்சை இருக்குண்டா இருந்தா புதுனமா திறந்துருக்கு கண்டு தானே. இந்த பைக்ல போறானுங்க அதை யோசிப்பா இதுல பச்சானா என்ன செய்யணும். இங்க டயர் கடை இல்ல அதை விட அந்த பைக்ல போனவங்க பார்த்து எடுத்து போட்டிருக்கான் தானே. நான் அந்த ரோட்ல அந்த ஓலைகள் விழுந்தா நின்று எடுத்து போட்டு போறடா. எப்படி நம்மளும் பாய்க்கிற ரோட் தானே. ஆமா ஆமா அப்படி எல்லாரும் நினைச்சா இந்த நாடு சுத்தமா இருக்கும். ஆனா நினைக்க மாட்டேன். எங்கடா போகணும்பே இதுதான்டா நம்மட ஒரு பெரிய ஒரு இது போயிட்டு அந்த இது வரக்குள்ளே ஒரு ஆளு கேம் கேட்டது நம்மளோட கொத்து ஒண்ணு அவருக்கு சரியான வெறி நாங்க வரக்குள்ள என்னடா வாரா கொத்து ஒண்ணா ஒண்ணு இதான் வீடு இதான நம்மளோட வீடு. இந்த தோட்டம் அந்த வேலிக்குள்ள தெரியும் தோட்டம் அப்படியே திருமணியா தெரியும். சரி தர்சன் வீடு தர்சன் நட வீட்டான் போறோம். அதாவது மோட்டர் கொடுக்க வேண்டிய வீட்டுக்கு போறோமா. நிழல் அடிச்சிங்களா சரி தர்சன் அண்ணாச்சிர வீட்டை வந்துட்டோம் சைட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே மக்களே இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு கண்டினியூ பண்றேன். அண்ணா நம்மளோட தர்ஷன் அண்ணா அண்ணாச்சி வந்துட்டே என்ன மாதிரி போமா உங்களோட வீட்டை போமா என்ன பயப்படுற இன்னைக்கு நீங்க நம்ம எல்லா இடம் கூட்டிட்டு போகணும். சரி வந்துட்டோம். தர்ஷன் அண்ணா உங்களோட பேர்? ஓமாண்ணா தர்ஷன் அண்ணா. இப்ப நிறைய கத்திரிக்காய் வந்திருக்கு போல நான் வந்த விட. ஓமாண்ணா கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் கூட தான் காய்ச்சிருக்கு கூடானு வந்திருக்கு. ஆமாண்ணா நான் வரக்குள்ள இப்படி இருந்ததா? இல்ல நீங்க வரக்குள்ள கொஞ்சம் குறைவு தான். குறைவுனே அது இதுவும் செடியும் இல்ல செடியாது என்ன சொல்றது மரம்ன்றா செடின்றதா? செடிதான் செஞ்ச மரம் வேண்டாம் சொல்லுவாங்க. கத்தரி மரம் கண்டுன்னு சொல்லுவாங்க. கண்டுன்னு சொல்லுவாங்க. செடின்னு சொல்லலாம். இதுவும் நல்லா ஃபுல்லா பெருசா வளர்ந்துருக்குண்ணே. ஓமாண்ணா இந்த உரங்கள் எண்ணெய்கள் இதுக்கு இப்ப எப்படி தண்ணி ஊத்துறீங்க? இந்த கோசாலான் ஓஸ் பைப்பால இதெல்லாம் அடிக்கிற இந்த கோசால இதெல்லாம் அடிக்கிற இதால திறந்து இப்ப ஒன்று ஒவ்வொரு இதுக்கும் போகணுமே. இது ஃபுல்லா அப்படியே ஒவ்வொரு வீதியா போய் அடிச்சு வாரம் கொஞ்சம் இந்த இருக்கு ஓஸ் இந்த அடிக்கிற இதால அடிக்குது. இதெல்லாம் அடிக்கிற. இப்ப இது வந்து இப்ப எத்தனை ஏக்கர்லயே இது ஏக்கர் வரான்னா இது ஒரு அரை ஏக்கரும் வர அதுக்கு குறையதான் இருக்குது. அது குறையத்தான் வரும். என்னடா எல்லாத்துக்கும் அந்த ரோட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வளவு பெருசுதான் அங்க ரோட்டுக்கு எல்லாம் கொடுத்து அந்த ரோடையும் கொடுத்து கொஞ்சம் வளவு சின்ன ஆயிடுது.
இது சொந்த காணியா நீ கூட? ஓ இது சொந்த காணி. இப்ப நீங்க என்கிட்ட ஏற்கனவே நான் ஒருக்கா வந்து கதை கேட்டுனீங்க தானே, இது என்ன சொல்ற, ஒரு ஏக்கர்ல வந்து நீங்க செய்யறதுக்கு வளவு இருக்குண்டு, எங்க இருக்கு உங்களுக்கு வளவு? அங்க முன்னுக்கு போகணும் அண்ணா. போய் செய்யணும். ஓ அங்க இருக்கு 1 ஏக்கர் அளவுல காணி இருக்குது. நம்மட சொந்தக்காராக்கிற நம்மடல்ல, நம்ம சொந்தக்காராக்கிற காணி. அப்படி செய்யறாண்டா செய்யுங்க, தொழில் செய்யறா செய்யலாம். அப்படி நான் ஒரு 2 நம்பர் இருந்தேன்ல அண்ணாக்கு, 2 ஒரு நம்பர் என்ன சொன்னவங்க அவங்க பார்த்து போட்டு சொன்னாங்க, நாங்க உங்களோட திருப்பி தொடர்பு கொள்றோம்னு சொல்லி போட்டு அப்புறம் வச்சுட்டாங்க, காய்ச்சி போட்டு கண்டை கொண்டும் இல்லை. அப்புறம் எடுக்கல, ஒரு தரம் தான் அந்த காய்ச்சவங்க. அப்புறம் கால் பண்ணி இப்படி வாங்கி தராம அப்படி ஒன்றும் சொல்லல. நீங்களும் கேட்கலையா? நாங்க கேட்டேன், நான் இப்படி நான் கேட்டேன், எங்களுக்கு இந்த இப்படி ஒரு உதவி நீங்க செய்வீங்களாண்டா பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும், பெரிய ஒரு உதவியா இருக்க வேண்டும் சொன்னேன். அதுக்கு சரி உங்களோட அட்ரஸ் தாங்க, உங்களோட விலாசம் நீங்க எங்க இருக்கீங்க? சரியான வெயிலா இருக்கு, ஏறாம இருக்கிறேன். இல்ல இருங்கண்ணா, இல்ல இருங்க பைத்தனாயில இருக்கு. சரி நாங்க வெயிலுக்குள்ள நின்று ஏலா என்ன அங்கால அப்படியே காட்டுக்கு நான் போய்த்துறேன். அந்த ஏரியா அப்படியே ஃபுல்லா வெயில் மக்களே, அதுல நின்று கதைச்சு கொள்ள இயலாது. அப்ப அப்படியே வந்து தர்சனாட வீட்டுக்கு முன்னுக்கு 2 கதிரையை தூக்கி போட்டுட்டு குந்திட்டு இருக்கோம். சரியா? இப்ப இங்க இருந்தா கதைக்க போறோம். அண்ணாக்கு எத்தனை வயசு? 28. 28? 28? சரி 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 கதையா? 28 வயசா? கூட மாதிரி இருக்கனே. இல்ல 28 வயசு. பரவாயில்ல, இந்த வயசுல என்ன இவ்வளவு வேலை செய்றீங்களே. சொந்த இடமே தானா? சொந்த இடமே தான். வைஃப் தான். இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்கே கல்யாணம்? நாங்க பிறந்து வளர்ந்து படிச்சு எல்லாம் லவ் மேரேஜா? லவ் மேரேஜா? இல்ல பேசி இவன் விட்டா குடும்பத்தை பிச்சுட்டுறான் போல. கேக்குற கேள்வியில பாரு. சரி இங்கே நம்ம விஷயத்துக்கு வருவோம். எவ்வளவு காலமா இப்ப தோட்டம் செய்றீங்க? நான் இப்ப நிறைய காலமான இந்த ஒரு வருஷத்துக்குள்ளான். ஒரு வருஷத்துக்குள்ளதான். ஒரு வருஷம் 1.5 வருஷம் வரும். 1.5 வருஷம். 1.5 வருஷம் வரும். உங்களுக்கு இதுக்குரிய அனுபவம் எல்லாம் இருக்கு? ஆமாண்ணா. இந்த இதை காட்டுங்க பைத்துல. இது என்ன பைப்ல எடுத்துருக்கீங்க? ஆமாண்ணா. இந்த இதுல வந்த இந்த லாபத்துகள்ல பார்த்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்காங்க அளவுக்குள்ள. அப்படி எனக்கு உதவிகள் எனக்கு கிடைச்சாலும் அப்படி நான் கதைச்சு இப்போ எனக்கு நேரத்தோட நீங்க தந்தீங்க அந்த நம்பர், நேரத்தோட ஒரு அண்ணாவோட தொடர்பு கொள்ள நீங்க தந்தீங்க. அப்போ அவங்க சொன்னதை பார்த்து அப்போ பார்த்தேன் ஏதோ ஒரு உதவி எனக்கு கிடைக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் அப்போ இப்படியானதை நான் எடுத்து வச்சிருக்கேன். இல்லை நான் கேட்குறேன், இந்த பைப் என்னத்துக்கு இறக்குறது? நிலத்துக்குள்ள இறக்குறது. இந்த கிணறு அடிக்குழாயா? ஓ அடிக்குழாய் இறக்கி இதுல இருந்தா தண்ணி எடுக்கிறது. சரி சரி சரி. அப்படி அந்த இதெல்லாம் வந்து லாபத்துகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேமிச்சு. எவ்வளவு போனது இதுக்கு? இதுக்குன்னா 2க்கும் 12,000 அண்ணா. 2க்கு 12. அப்போ ஒரு இது எத்தனை அடி இவ்வளவு? இது 19,000 பார். ஒரு 19 பார். 19,000. அப்ப அந்த மோட்டருக்கு இதெல்லாம் வாங்கிட்டீங்களா? அதுக்குரிய பைப் அதுக்குரிய ஒன்றும் இல்லைன்னா என்னட்ட போதிய அந்த வசதி இல்லை. அப்ப இவ்வளவுதான் என்னட்ட வாங்கிக்கிறதுக்கு ஏற்ற உதவிக்கு அதுல அதுக்கேற்றவரை வாங்கியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் இதுக்குள்ள செஞ்சாலும் கொஞ்சம் எல்லாம் வந்தேன்னா. அப்ப இப்ப அந்த 1 ஏக்கர்ல வந்து இப்ப நீங்க கத்திரிக்காய் தோட்டம் செய்றீங்கன்னு நம்ம இந்த தோட்டம் இருக்கும், 1 ஏக்கர்ல அந்த தோட்டமும் இருக்கும். அப்ப அந்த தோட்டம் செஞ்சு இப்ப மோட்டர் எல்லாம் வச்சு நம்ம பைப் எல்லாம் போடுறோம், எல்லாம் செஞ்சுட்டோம், எல்லாம் செஞ்சா எவ்வளவு லாபம் வரும் உங்களுக்கு? அது கூட வரும். எவ்வளவு ஒன்று சொல்ல தெரியல, ஆனா கூட தான் வரும். கூடண்டா அப்படி எப்படி அந்த நான் இப்ப எப்படின்னா நான் இந்த காய் ஒவ்வொரு நாளும் உங்களால எவ்வளவு உழைக்கணும் என்ற ஒரு எப்படி வேணா ஒரு 1000 கிலோ காயனா ஏத்தலாம். இதுல ஏத்தலாம். அந்த ஏரியா இப்ப அந்த 1 ஏக்கர் ஏரியா ஃபுல்லா செஞ்சு இதுக்குள்ளேயும் அப்படி ஃபுல்லா செஞ்சோம்டா, இது பலமான சீராவில் செஞ்சோம்டா ஒரு 1000 கிலோ 200 கிலோ காயனாலே ஏத்தலாம். 4 நாளைக்கு ஒரு ஏத்தலாம். அதை வடிவ செஞ்சுட்டு போவீங்க? ஆமாண்ணா. நாங்க செய்வோம். அதுக்கு ஏற்றவரை எனக்கு அந்த இதில் தெரியும். இதெல்லாம் நான் அரைஞ்சு இப்போ நான் விஷயத்துக்கு வாரேன். இப்போ என்னண்டா இந்த அண்ணாட வீடியோ வந்து நாங்கள் போட்டிருந்தோம். போட்டு அண்ணாட அந்த இந்த வீடியோ வந்து போட்டு ஒரு கொஞ்ச நாள் இல்லையே, ஒரு 2 நாள்லயே
வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அண்ணன் ஒரு கால் பண்ணி இந்த அண்ணோட ஃபோன் நம்பர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தவர். அப்போ நான் தூக்கி கொடுத்தேன் கதைங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க கதைச்சிட்டு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தவங்களாம். ஆனால் அதுக்கு பிறகு அவங்க உதவி செய்யலை. எப்படி தெரியுதானே, சில பேர் கால் பண்ணுவாங்க, கதைப்பாங்க, பொய்யா சரியான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அனலட்சுமி அம்மாவோட வீட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரச்சனையை. நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொல்லி போட்டு ஏமாற்றி கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் மட்டும் ஒரு அம்மாவுக்கு உதவியே கிடைக்கல. அப்போ நான் இதை வந்து அப்படி சொல்ல வரலை. ஆனால் இவங்களுக்குரிய வாழ்வாதாரத்தை வந்து நாங்கள் கொடுக்கணுன்றதுக்காக வந்து கனடா நாட்டில் இருக்கிற அம்மா அதோட வந்து சேர்ந்து லூசி அக்கா இவங்களோட 2 பேர் பணமும் சரியா, இவங்க 2 பேர், அதாவது லூசி அக்கா வந்து ஒரு 58,000 காசு வந்து போட்டிருக்கிறாங்க. கனடா நாட்டில் இருக்கிற அம்மா அந்த காசையும் சேர்த்து 1,95,000 நாங்கள் மோட்டர் ஒன்று வாங்கியிருக்கோம். சரியா, போட்டப்பா மோட்டர் வேணா ஓ பெரிய இவர்கிட்ட சொல்லலைண்ணே நம்ம பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கேன் எனக்கு. இப்போ கேட்க ஏன்னாண்டா நிறைய தரம் அதுக்கு அதை குறித்து நான் எதிர்பார்த்துருந்தேன். எனக்கு அது கிடைக்கல. நேற்று வந்து இங்கே சொன்ன ஒரு நம்பர் அவரோட தொடர்பு கொண்டு கூட அவர் சொன்னார் அப்படி செய்கிற அப்படி அதுக்கு உங்களை கூறி அந்த டீட்டெயில் அனுப்புங்க தாரன்னு சொன்னது கூட. அப்போ அந்த இடமே நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். நான் அதுக்கேற்ற போல எனக்கு அதுக்குரிய இது வந்து சேரலை உதவி. ஆனால் நீங்கள் இப்போ சொல்லக்கூட பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கேன்னா, பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்றேன்னு தெரியல. நான் சந்தோஷமா இருக்கேன். இப்ப இந்த இருக்கிற மோட்டார் வந்து வாங்கணும்னு சொல்லி எவ்வளவு காலம் நீங்க அதை யோசிச்சீங்க? இதை வாங்கணும், நம்ம இது கட்டாயம் தேவைன்னு சொல்லி எவ்வளவு காலம், இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுறீங்க இந்த மோட்டார் எடுக்கணும்ன்றதுக்காக? நான் இந்த 1.5 வருஷம் இப்ப பயிர் செஞ்சேன்னா அந்த 1.5 வருஷமா அப்படி நான் யோசிச்சிருக்கேன். என்னால செய்யறதுக்கு தவறு இல்லை. நான் பணத்தை இல்லை, அதால நான் யோசிச்சு போட்டா. அப்ப நான் இப்படி நான் உங்கள்கிட்ட சொன்ன போல கரவலைக்கு அப்படி மேசம் வேலைக்கு அதை போல இந்த கடல்களுக்கு அது அப்படி போன இந்த தொழில்களில் செஞ்சு அப்படி அது இல்லை கொஞ்சம் சேமித்து வச்சு தான் நான் அந்த வீட்டுக்கு ஒரு அந்த லைனை எடுத்து அது இல்லை அந்த செட் பண்ணி அந்த எடுத்து அப்படி செய்யறேன்னா. இல்லாட்டி எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வேற யார்ட்டு நீங்க உதவி கேட்டது இல்லை? வேற கேட்டாலும் செய்கிற மாதிரி கேட்டிருக்கேன். நிறைய பேர்ட்ட செய்யலை. பாப்போம்னு சொல்லி போட்டு அப்படி போயிருக்காங்க. ஆனா ஒருத்தரும் அதுக்கு அப்படி முன் வரல அது உதவி செய்யறதுக்கு. ஆனா இது பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. இது சொன்னதுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அதான் இல்ல, எங்கட நோக்கம் என்னன்னா, கனடா நாட்டுல இருக்கிற அந்த அம்மாட நோக்கம், அடுத்து கனடா நாட்டுல அந்த இருக்கிற அம்மாட ஃப்ரெண்ட் வந்து லூசி, இவங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னா, அன்றாடம் அவங்க செய்யற இந்த உதவியின் ஊடாக சரியானா, அவங்க இந்த உதவி தாராங்க தானே உங்களுக்கு, இந்த உதவியின் ஊடாக நீங்க வந்து பயன்பெறும். சரியா, இப்ப நம்ம கொண்டு தாரம் சரி ஓகே அண்ணா தேங்க்யூ, தம்பி தேங்க்யூன்னு சொல்லி போட்டு வீட்டுக்குள்ள தூக்கி வச்சு போட்டு நாங்க போன பிறகு விற்கலாம், இன்னும் செய்யலாம். ஆனா உங்களுக்கு தெரியும் தானே நம்மளை பத்தி, நாங்க திடீர்னு சொல்லி வந்து பாய்ஞ்சிருவோம், ஆடிட் செக்ஷன்ல வாயிற மாதிரி வந்து பாயோம். அதே மாதிரி நீங்க செய்ய போற ஏக்கரை வந்து நாங்க பார்ப்போம். அதுல வந்து கத்திரிக்காய் வருது, அவங்களுக்கு எவ்வளவு லாபம் வருது என்றதெல்லாம் பார்ப்போம். நீங்க அதெல்லாம் சரியான முறையில கொண்டு போய் நடத்தணும். நீங்க இந்த இருக்கிற அண்ணா வந்து எங்களோட இவர் உண்டு, பாஸ்டர் உண்டு, எங்களோட வந்து ஃபுல்லா வந்து இன்னொரு அண்ணாவும் இருக்குது. அப்ப இவங்க வந்து எங்களுடைய டிராவல் பண்ணி கொண்டு வாராங்க. சரி, அப்ப இவங்களுக்கு தெரியும் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த உதவிக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு தெரியும். இந்த சில்லறை கடைக்கு கூட நம்ம சாமான்லாம் கொடுத்து போட்டு சொல்லியிருந்தோம் நாங்க, இதை வந்து நீங்க லாபத்தை இதெல்லாம் வந்து காட்டணும்னு சொல்லி. என்னண்டான்னா அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கு நாளைக்கு எதுவும் உதவி கிடைச்சாலும் எனக்கு அதே மாதிரி தான், பவித்திரனுக்கும் அதே மாதிரி தான், எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். சரியா, இந்த இருக்கிற ஓட்ட பம்பை வந்து விற்க இல்லாது, இதன் மூலமா உழைக்கணும். நான் நாளாந்த உழைக்கணும். அந்த உழைக்கிற காசை வந்து நீங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்க அவங்களுக்கும் சொல்லுவோம், உதவி செஞ்சாங்களுக்கு இன்னும் நிறைய சந்தோஷமா இருக்கும். நாங்க முதலாவது போயிட்டு அந்த ஓட்ட பம்பை எடுப்போம்னா, காருக்குள்ளா இருக்கு ஓட்ட பம்பை எடுப்போம், இறக்கி எடுத்து போட்டு அதை ஓப்பன் பண்ணி அதை எப்படி ஆப்ரேட் பண்றது தெரியுமா உங்களுக்கு? ஓட்ட பம்ப் எனக்கு அது தெரியாது. டீசல் ஓட்ட பம்ப் தான் வாங்கியிருக்கோம். டீசல் பெரிய நானா ஆனா இப்ப இவங்களும் இப்ப பக்கத்துல உள்ள ஆக்கள்கிட்டையும் கிடக்கு அது. அப்ப அவங்கள்ட்ட காட்டி அப்ப கேட்டு அதை காட்டி தருவாங்க, காட்டி நீங்க பழைய கொள்வீங்க. சரி, எல்லாத்தையும் தாண்டி அந்த மோட்டரை எப்படி இயக்குறேன்னு சொல்லி நான் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை வந்து நான் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன். சரியா, ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன். அந்த மோட்டரை எப்படி ஸ்டார்ட் பண்ற, அதை எப்படி இயக்குற, எல்லா விஷயத்தையும் வந்து இவன் பவித்திரன் சொல்லி தருவான். சரியா, அவனுக்கு எல்லாம் தெரியும். இப்ப நாங்க வாங்கக்குள்ள எங்களுக்கு 1 மணி தான் கிளாஸ் எடுத்தவங்க. சரியா, போய் எடுப்போமா? அப்படி வாங்க, போய் எடுப்போமா? வாங்க. எங்க எங்க இறக்குவோம்? இதுல வைப்போமா? இதுல வைப்போமே, அதுல வச்சு செஞ்சு பார்ப்போம். வாங்கண்ணா, தண்ணி கொஞ்சம் ஊற்றணும்.
ஒரு வாளியில அள்ளி விற்கிறான். ஓ எடுக்கலாம். காருக்குள்ளதான் ஓட்ட பம்ப் வந்துருக்கு. சரியா தூக்குமா? சரியா நீங்க தான் தூக்கணும். கொஞ்சம் கீழே விட்டுறாங்க, தொப்பக்குன்னு போயிடும். பிடிச்சிட்டீங்களா? கொஞ்சம் பாருங்க நம்ம சரியா நீங்க முன்னுக்கு போகணும். இதுல பாட்டுங்கண்ணா கீழே கீழே அதுல இப்ப மண்ணில் வைக்காம இப்ப அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு. சரி பவித்ரன், இனி இதுல விளக்கது நம்ம சொல்லி சரியா அண்ணோட சொல்லி சப்போர்ட் பண்ணி. என்னண்டானா இது திறப்பேன் விவசா வெளியால எடுப்பமா எடுங்க தூக்குனா சரியா இயேசுவே. இந்த பட்டி எடு வந்தா பட்டியாங்களே இதுல எப்ப இதான் நீங்க கேட்ட மோட்டார் என்ஜின் டீசல் என்ஜினா? சரியா சந்தோஷம் தானே? இது வந்து 6 மாசம் வாரண்டி. என்ன 6 மாசம் வாரண்டி தந்திருக்காங்க. நம்ம இது பாவிக்கிற மாதிரி பாவிச்சா 10 வருஷம் வரைக்கும். டிசைன் நல்ல பிராண்ட், யுனைடெட் நல்ல பிராண்ட். சரியா? இப்போ ஸ்டார்ட் பண்றத சொல்லணும் வேணும் உங்களுக்கு. ஸ்டார்ட் பண்ற சொல்றதுக்கு மறக்கல. என்னடா தண்ணி எடுத்து வரும், ஒரு வாளில தண்ணி எடுத்து வருமா? தண்ணி எடுத்துட்டு வாங்களா? இல்லாட்டி இது என்ஜின் ரீநின்றுல. ஓ கட்ட தண்ணி இல்லாம இது செய்யக்கூடாது. இருக்குதான். இதுக்குள்ள ஊத்துங்க, இதுக்குள்ள ஊத்துங்க. போத்தல் தான் சரி. போத்தல் ஊத்துனா ஜொக் எடுத்து வந்தீங்கடா. ஜக் எடுத்து வந்தா ஊத்தலாம். எங்க காலன் இருக்கு அது இரும்புடா. அதாவது சொல்லு அந்த தண்ணி ஊத்துற காரணம் இப்ப இதுல ஹோஸ் அடிச்சீங்கன்னு சொன்னா தண்ணி எடுக்கும் தானே. இது ஹோஸ் அடிச்சா தண்ணி. இப்ப நம்ம தண்ணி இல்லாம தானே ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால தண்ணி இல்லாம ஒன்மணி ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. என்ஜினியரி இன்னும் சரியா ஊத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லாட்டின்னு சொல்றேன். நம்ம கடமை தானே. ஃபுல்லா ஊத்துங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். கூட ஊத்துங்க ஊத்துங்க. அண்ணாண்டு ஊத்துங்க. என்னண்டு ஊத்துங்க. ரைட் வேண்டா. இதை கொஞ்சம் பிடிச்சாங்கள சைட்டுக்கு எடுங்க. ரைட். இப்போ என்னன்னா ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இந்த இருக்குண்ணே இதை அமர்த்தி போட்டு இந்த இருக்கு இதை இந்த சோப்பு இருக்கு தானே இதை அமர்த்தணும். அமர்த்தி போட்டு இந்த இருக்கு இதை நார்மலா இழுக்கணும். ஆயில் பாக்குற விஷயத்தை சொல்லு. ஆயில் அது ஸ்டார்ட் பண்ற பார்த்துட்டு ஆயில சொல்லுங்க. ரைட். அடுத்து ஆயில் இருக்கு தானே, ஆயில் பார்க்கணும். என்ன ஆயில் குறைஞ்சதுண்டா எஞ்சின் அதையும் சீஸ் ஆயிரும். ஆயில் வந்து இந்த இருக்கு இது இது கலட்டு உள்ளுக்குள்ள ஆயில் இருக்கு. இந்த இருக்கு இதுல நாங்க புது ஆயில் தான் எல்லாம் புதுசா நாங்க போட்டு வந்து நாங்க இந்த இருக்கு லெவல். இந்த இருக்கு இதான் லெவல் மட்டம். இந்த இருக்கு இந்த லெவல் மட்டும் இருக்கு ஆயில். சரியா இருக்குதானே? கை ஆயில் இருக்கு. அடுத்தது வாங்கக்குள்ள இந்த இருக்குண்ணே ஊத்துன நாங்க இந்த இருக்கு இதுக்குள்ள நீங்க ஊத்தணும் ஆயில். சரியா? இதால ஊத்துனீங்கன்னு வைங்க. இதால ஊத்துறோம் தானே நம்ம ஊத்தக்குள்ள இங்கால இருக்கு. இங்கால வாங்க. இங்கால ஃபுல்லா டைட் பண்ணணும். இங்கால இருக்கு இதையும் திறந்து வைக்கணும். சரியா? இதை திறந்து வச்சுட்டு
ஊத்தணும். ரெண்டையும் திறந்து வச்சுட்டு தான் ஆயில் ஊத்தணும். சரியா அங்கால இருந்து ஆயில் ஊத்தக்குள்ள இதுல கடைசி த்ரெட் இருக்கு தானே, நம்ம நட்டுட த்ரெட், கடைசி இது போட்டுற த்ரெட், அது வரைக்கும் ஆயில் வரணும். அது வரைக்கும் வந்து வலியிற கிட்ட வரக்குள்ள அதுதான் லெவல். அது வந்து 50 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா மாத்தணும். சரியா? இதை நீங்க கொப்பையும் எடுத்து எழுதணும். ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலத்துக்கு ஃபுல்லா அதுக்கு தண்ணி அடிக்கிறீங்க வைங்களேன். 2 மணித்தியாலத்துக்கு ஃபுல்லா தண்ணி அடிக்கிறீங்க. அப்ப ஒரு கொப்பையை எடுத்து நீங்க 2 மணித்தியாலம் அடிக்கிறீங்க சொல்லி எழுதி டேட்டா போட்டு எழுதணும். சரியா? 50 மணித்தியாலம் முடிஞ்ச பிறகு இந்த இருக்கிற ஆயில வந்து மாத்தணும். அப்படி இல்லாமையும் பாவிக்கலாம். அப்படி பாவிச்சோம்னா 10 வருஷம் பாவிக்கிறது 2 வருஷத்தோட பழுதாயிடும். நாங்க 10 வருஷம் பாவிக்க முடியல, லைஃப்ல பாவிக்கும். ஆனா எந்த பிரச்சனையும் வராம பாவிக்கிறேன்னு சொன்னா நம்ம சொல்ற இந்த வேலை அவ்வளவு செய்யணும் நீங்க. சரியா? ஃபுல்லா இருக்கிட்டியா? இருக்கியாச்சு, இங்க இருக்கியாச்சு. சரியாண்ணா? அடுத்த இதுக்கு டீசல் என்னது U14 டீசல் D14 இன்னி ஒரு ஆயில் தான் பாவிக்கிறேன். அதை சொல்றேன் நாங்க என்ன ஆயில்ண்டு. அடுத்தது இது செய்யக்குள்ள இதை அமர்த்தணும். சரியா? இந்த இருக்கு, இதை அமர்த்தி கொஞ்சம் இரு. டீசல் எங்க ஊத்துறேன்னு சொல்லி காட்டு. இந்த இருக்கு, இதுக்குலாம் டீசல் ஊத்துறதா? சரியா? இந்த இருக்கு, டீசல் ஊத்தி கொண்டு வந்து நாங்க. இந்த இது ஃபில்டர் இந்த இருக்கு, டீசலும் கிடக்கு. சரியா? இனி வந்து என்ன செய்யணும்? ஸ்டார்ட் எடுக்கும். சரி, இந்த இருக்கு, இந்த இருக்கு, இந்த இருக்குண்ணா. இது இதை அமர்த்தியாச்சு. இத இழுத்தா லொக் ஆயிட்டு இருந்தா. சரியா? இப்ப இழுக்க வரையில அதெடுத்து ஒரு இழுவையில வந்துரும். அது டீசல் என்ஜின் தானே. சரியா? கஷ்டமா இருக்கு. வந்து இழுங்க பாப்போம். அங்க நீ ஆன் பண்ணிட்டியா? சரி. சென்டர்ல வச்சிருக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமானது இந்த இருக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன். பாத்தீங்களா? இந்த இருக்கு, இது சென்டர்ல இருக்கணுமா? ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இந்த இருக்கு, இது சென்டர்ல இருக்கணும். இது குறைக்கிறது. இதை ஃபுல்லா குறைச்சிட்டீங்கன்னா இது நின்று. இதான் ஆஃப் பண்ற சாமா. சரியா? ரேஸ் கூட்டுறது, இது ரேஸ் கூட்டுறது கீழே அமர்த்தினோம்டா. சரி, கீழே அமர்த்தி இது குறைக்கிறது. கீழே அமர்த்தி போட்டு இதை ஃபுல்லா இறுக்கி விட்டீங்கன்னா இது கூட்டுறது. ஸ்டார்ட் பண்ணக்குள்ள என்ன செய்யணும்டா, இதை சென்டர்ல வைக்கணும் நம்ம. சரியா? நடுவுல இருக்கும், நடுவுல வச்சு நான் டைப் பண்ணி. ரைட். இப்போ அடிங்க ஸ்டார்ட். இப்ப அடுத்த விஷயம் எப்படி இங்க வைக்கிறேன் பண்ண வரங்க. இப்ப அடுத்த விஷயம் வந்துன்னா, சரியா? இப்ப நீங்க இதை வந்து இப்ப நம்ம ஸ்டார்ட் எடுப்போம். சரியா? இப்ப இதை வந்து நீங்க இப்ப ஒரு 2 நாள் 3 நாளைக்கு பாவிக்காம விட போறீங்கன்னு வைங்களேன். இப்ப நீங்க எங்கேயும் ட்ரிப் போறீங்க, இல்லாட்டி இதை பாவிக்காம விட போறீங்கன்னு வைங்களேன். அப்படி வாங்க. ரைட். இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் சொன்னா, இந்த இருக்கு இந்த இது, இதை நீங்க ஃபுல்லா கலட்டணும். கலட்டணும்னா இதுக்குள்ள இருக்கிற தண்ணி அவ்வளவும் வெளியில கொட்டு. அப்ப கொஞ்சம் கழிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொட்டும். கொட்டுன்னு பிறகு இதை வந்து மூடி போட்டு நீங்க வைக்கலாம், வச்சுக்கொள்ளலாம். தண்ணியோட ஒரு நாளும் பாவனையில வைக்க கூடாது. சரியா? அடுத்தது வாங்க, எடுத்துட்டு வாங்க. இப்ப இது லொக்ல இருக்கு. சரியா? அதுக்கு பதில் இதை அமர்த்தணும். பைத்தியம் சொன்ன மாதிரி அமர்த்தணும். இதை இப்ப எனக்கு இழுக்க இயலாது, நீங்க அழுக்கணும். இழுக்க தெரிந்தானே. ரைட். இதை வந்து இப்படி ஸ்பீடா அழுக்கணும். ஸ்பீடா இழுத்துட்டு இப்படியே விட்டுறக்கூடாது. விளங்க நான் சொல்றது? விட்டீங்கன்னா இந்த இது கோயில் போயிடும். இப்படி ஸ்பீடா அழுத்திட்டு இப்படி மெதுவா விடணும். சரி, அப்படி இழுத்தீங்கன்னா ஸ்டார்ட் வரும். விடுங்க. ரைட். இப்ப ஒரு தரம் போங்க, அடுத்துட்டு போங்க. இப்ப ஒரு தரம் இழுத்தீங்க, ஸ்டார்ட் வரல. சரியா? திரும்பி 2வது தரம் இழுக்கிறல. திரும்பி என்ன வேணும்டா, இவர் அமர்த்தணும். சரியா? இவரை நாங்க அமர்த்தணும். அமர்த்திட்டு 2வது தரம் இதை வந்து நாங்க லாக் பண்ணணும். சரியா? இப்ப லொக்ல இருக்கு. இப்ப இல்லைங்க, இங்க வாங்க. அமர்த்துங்க. ரைட். வெயிட். இல்ல கொஞ்சம் இதுல இருந்து உங்களுக்கு இழுக்க வசதி இல்லாம இருக்கு, அதான் பிரச்சனை. இப்ப சரியா? இவ்வளத்துல வைப்போம், ஒன்னும் செய்யல, தூக்குங்க. அதை இப்படி வச்சா ஓகேயா? இப்ப இழுக்கலாமா? தேங்காய்லாம் தள்ளி போடுங்க.
காலை வச்சேன்னா சரியா சரி காலை வச்சு 2 கையாலையும் கொஞ்சம் வரேன் இது இதாக இல்லையே இழுத்து வச்சதால நல்லா இப்போ இப்போ இல்லாம இப்போ ரைட் ரைட் 2 கையாலையும் பண்ணுங்க காலை 2 கையாலையும் முண்டில அண்ணா இதுக்குள்ள இழுக்குறா அண்ணாஜி டீசல் இன்ஜின் கஷ்டம் இதுக்குள்ள இழுக்காங்க இதெல்லாம் இழுங்க கொஞ்சம் சரியா இப்படி இப்படி காலை வச்சு ஆஃப் பண்றது தான் ஓபன் பண்ணியாச்சு தானே இது செஞ்சு போட்டு சரியா சென்டர்ல வச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் சரி உங்களுக்கு இழுத்து கை கொஞ்சம் பெல்லனா கஷ்டமா சரியா இப்ப நீங்க ஒரு கப் அடிச்சு பாருங்க சரியா இப்ப இதை நடுவுல வச்சிருக்கு காட்டுங்க இதை நாங்க நடுவுல வச்சிருக்கோம் இந்த இருக்கிற விஷயத்த நாங்க அமர்த்தணும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க தண்ணி காணாது கொஞ்சம் இல்லாட்டி வந்துருக்கு தண்ணி வெளியில வாரு தண்ணி கொஞ்சம் ஊத்துக்கணும் உண்மையாவா அப்ப ஃபுல்லா ஊத்தும் வீட்டு பிளான் பண்ணி வரைக்கும் ஓமாங்க விஜய் ஆடுக்கணும் காணுமா வெளியார் வலியுது அண்ணா இந்த விஷயத்த மறந்துடக்கூடா இது லொக் ஆயிரணும் இது லொக் ஆகலன்னு சொன்னா இந்த இருக்கு இதை நாங்க ஃபுல்லா அப்படி இழுத்து போட்டு திரும்பி விட்டுட்டு திரும்பி அமர்த்தினா லொக் ஆயிடும் திரும்பி இதை நாங்க இப்படி இழுக்கக்குள்ள இப்படி லொக்ல இருக்கணும் இந்த லொக் இருக்கணும் லொக்ல இருந்தா தான் வரும் காலோண்டு இப்படி வச்சுட்டு இப்படி 2 கையும் வச்சு ஒரே எழுவ ஸ்பீட் அழுக்கணும் சரியா இதுலலாம் படாம சரியா நீங்க உங்களோட இதுக்கு இழுங்க நம்ம நிக்கிறோம்ன்ற சரி சரி ரேஸ குறைச்சு பாருங்க தானே மோட்டோ வைக்கிற இது மாதிரி தான் இப்படி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கூடும் இப்படி செஞ்சீங்கன்னா செய்யும் நடுவுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா ஆஃப் ஆயிடும் நடுவுக்கு இல்ல ஃபுல்லா மேல எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும் சரியா மேல எடுத்தா ஃபுல்லா ஆஃப் ஆயிடும் மேல எடுக்கணும் ஆஃப் பண்றேன்டா சரியா நடுவுக்கு வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணும் அதான் நியூட்ரல் மாதிரி தாங்க இதுல போட்டுருக்கு பாருங்க டோன்ட் ஸ்டார்ட் வித்தவுட் வாட்டர் ப்ளீஸ் ஃபில் வாட்டர் இன்டு பம்ப் பிஃபோர் ஆப்ரேட்டிங் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இதுக்குள்ள தண்ணி நாங்க ஊத்தாம ஒரு நாளும் நாங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இதுக்குள்ள தண்ணி இருக்கணும் இப்ப நீங்க வாட்டர் ஓசை வந்து இதுல அடிக்கிறீங்கன்னு வைங்களேன் ஓசை அடிச்சீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள தண்ணி ஊத்து தேவை ஏண்டா அது தண்ணி இழுக்கும்
விளங்க நான் சொல்றேன். ஆமாண்ணா. இது இப்ப நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக தான் தண்ணியை ஊத்தி பார்த்துருக்கோம். சரி. சரியா? சரி. மத்தபடி நான் சொன்ன அந்த மணித்தேல கணக்கு அதெல்லாம் வந்து கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. சரி. அப்ப உங்களுக்கு கடை நாளைக்கு பாவிக்கும். இங்க பாருங்க, இதை மறந்துடாங்க. சென்டர்லாம் வைக்கணும். கீழே வந்து ரேஸ் கூட்டுற முறுக்குறையில கூட்டுறது கீழே, ஆஃப் பண்றது மேல. சரி. சரியா? சரி. அவ்வளவு இந்த எழுதி இருக்கு ஸ்டாப். இந்த இருக்கு, இதுல இருக்கு நானே STOP ஸ்டாப். சரி அண்ணா. இங்க இருக்கு ஸ்டார்ட். சரியா? சரி. சரியானே? கீழே சரி. நிறைய தண்ணி வேணும்னா நிறைய அடிக்க போறீங்கன்னொன்னே ஸ்டார்ட் சென்டர்ல வச்சு இது செஞ்சு போட்டு இதை லூஸ் பண்ணி போட்டு கீழே ஆக தொங்கல்ல வச்சு போட்டு பூட்டி இறக்கி விட்டீங்கன்னா சரி. சரி. ஓகே. எழுப்பிடுது. சரி. ஓகே மக்களே, ஃபைனலா வந்து இந்த வீடியோ வந்து முடிய போற தருணத்துக்கு வந்துட்டோம். அண்ணா வந்து இனி வந்து சந்தோஷமா வந்து தொழில் செய்ய எங்களுடைய வெடிபர்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்றோம். நல்லா வந்து இருங்க. சரி, அமௌண்ட்லாம் இருக்கு. இனி வந்து ஹாப்பியா வந்து செஞ்சுட்டு ஒவ்வொரு நாளும் வந்து உழைங்க. ரைட்டா? உங்களாலையும் நிறைய காசு உழைச்சிங்கன்னு சொன்னா, உங்களாலையும் மேலும் சொன்னா ஒரு 2-3 குடும்பங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரியா? கஷ்டப்பட்ட ஆளுக்கு ஒரு அரிசியோ ஏதோ ஒன்று உங்களால உங்களுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்ல. நாங்கள் செஞ்சதை இன்னொரு ஆக்களுக்கு நீங்களும் செய்யுங்க. ஒரு சின்ன சின்ன உதவியாக செய்யுங்க. அப்போ கடவுள் வந்து உங்களையும் மென்மேலும் வந்து ஆசீர்வதிப்பார்னு சொல்லிக்கொண்டு பேடிபஸ் யூடியூப் சேனல் சார்பாக திரும்பவும் ஒரு முறை வந்து இந்த கனடா நாட்டில் இருக்கிற அம்மா லூசி அக்கா இவங்க 2 பேருக்கு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கொள்றேன். 1,95,000 பெறுமதியான இந்த இருக்கிற ஓட்ட பம்பை வந்து இன்றைக்கு வந்து வாங்கி தந்த ஊடாக இவங்களுடைய குடும்பம் இன்றைக்கு வந்து மாறி இருக்கு. இனி வார காலங்களில் இந்த குடும்பத்துல வளர்ச்சி என்னன்றதை நாங்கள் ஒரு வீடியோ வந்து நாங்கள் போடுவோம். அந்த வீடியோ பார்க்கக்குள்ளேயும் பெரிய சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்று செல்கின்றேன். பை கைஸ்.